ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அஸ்வின் பாபு. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யுஎஸ், இஸ்ரேல், ஈரான் வார் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் ஒரு மிகப்பெரிய அப்டேட் வந்திருக்கு. அதை பற்றி இந்த வீடியோவில் கிளியராக சொல்கிறேன். என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை நாளா நம்ம எல்லாருக்கும் தெரியும், யுஎஸும், இஸ்ரேல் 2 நாடும் சேர்ந்து ஈரான செம்ம அடி அடிச்சிட்டு இருக்காங்க. ஈரான் பதிலுக்கு பயங்கரமா டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதனால 2 நாடுக்குமே மிகப்பெரிய சேதாரங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. பட் அதுபடி பார்த்தீங்கன்னா, அந்த நாடுகளுக்கு மட்டும் தான் நடக்குதான்னா, கண்டிப்பா கிடையாது. உலகம் மொத்தம் இந்த வீடியோ பார்க்குற நீங்களோ, நானோ யாரா இருந்தாலுமே சரி, ஏதோ ஒரு வழியில நம்மளுடைய சப்ளை செயின் டேமேஜ் ஆன ஒரே காரணத்தினால, ஏதோ ஒரு வழியில நம்ம எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கோம். அதுதான் உண்மை. இப்போ இத்தன நாளா யுஎஸ் சைட்ல இருந்து நாங்க வார ஜெயிச்சுட்டோம், நாங்க வார நிறுத்திட்டோம், சீஸ்ஃபயர் அனவுன்ஸ் பண்ணிட்டோம். இதெல்லாம் சொன்னாலும், இப்போ அஃபிஷியலா ஈரான் சைட்ல இருந்து புதுசா ஒரு ப்ரப்போசல் யுஎஸ்க்கு அனுப்பப்பட்டிருக்கு. அதுல என்ன பண்ணியிருக்காங்க? அந்த யுஎஸ் ப்ரப்போசல்ல என்ன டிமாண்ட் வச்சிருக்காங்க? இந்த வாரம் முடிக்கணும்னா என்ன டிமாண்ட் இருக்கு? மத்த நாட்டுக்கும், இந்த நாட்டுக்கும் எந்த நாட்டுக்குமே ப்ராப்ளம் வராம ஆஸ் யூசுவல் முன்னாடி எப்படி இருந்ததோ, ஃபெப்க்கு முன்னாடி எப்படி இருந்ததோ, அதன்படி திரும்புறதுக்கு மிக முக்கியமான ஒரு ப்ரப்போசல் ஈரான் சைட்ல இருந்து அனுப்பப்பட்டிருக்கு. அத பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த மாரி ரெகுலர் வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. டெய்லி வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். இன்னைக்கான வீடியோ இந்த புது ப்ரப்போசல பத்தி தான் இருக்க போது. ஃபர்ஸ்ட் திங் இந்த ப்ரப்போசல் பார்த்தீங்கன்னா, அனுப்பப்பட்டிருக்கு. ஈரான் சைட்ல இருந்து அனுப்பப்பட்டிருக்கு. பட் ஆனா டைரக்ட்டா யுஎஸ்க்கு அனுப்பப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா கிடையாது. நடுவுல இருக்க மீடியேட்டர் வழியா தான் இந்த ப்ரப்போசல் யுஎஸ்க்கு அனுப்பப்பட்டிருக்கு. பாகிஸ்தான்ன்ற அந்த ஒரு மீடியேட்டர். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 2 வாரத்துக்கு நாங்க அடிக்க மாட்டோம். 2 வாரம், 3 வாரம் இதுக்கு சீஸ் ஃபயர்ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனா சீஸ் ஃபயர்ன்றது பேப்பர்ல மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ வரைக்குமே அங்க போர் நடந்துட்டு தான் இருக்குன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். நெறைய நியூஸ் சேனல்ஸ்லாம் பார்த்திருப்போம். பட் ஆனா இந்தியால நமக்கு பெருசா இப்போ கொஞ்ச நாளா பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கவனம் சிதறப்பட்டிருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டுல எலக்ஷன், வெஸ்ட் பெங்கால் எலக்ஷன் சுத்தி சுத்தி எலக்ஷன் ஒரு பக்கம் இருந்தாலும், இந்தியா ஃபுல்லாமே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாரி ஐபிஎல் மேட்ச் போய்க்கிட்டு இருக்கு. அது ரொம்பவே பூமா போய்க்கிட்டு இருக்கனால, இந்த ப்ராப்ளத்த இருந்து நம்ம கொஞ்சம் தள்ளி வந்துட்டோம்னு தான் சொல்லணும். பட் ஆனா அதோடைய மிகப்பெரிய அப்டேட் தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? என்ன சொல்லியிருக்காங்க? அந்த ப்ரப்போசல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான பாயிண்ட். இத்தன நாளா நடக்கிற இந்த வார் முடியறதுக்கு இந்த ப்ரப்போசல் மிக முக்கியமான ரீசனா இருக்கும். பட் ஆனா அது என்ன பண்ண போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ ஃபர்ஸ்ட்டு ரீஓப்பன் பண்ணுவோம். ஓகேங்களா? ரீஓப்பன் பண்ணணும் அப்டின்னா, இந்த ப்ரப்போசல்ல இருக்கிறது என்னன்னா, ரீஓப்பன் பண்ணுவோம். ஆஸ் யூசுவல் எப்பயும் போல அங்க பக்கம் டிராவல் ஆவுற அந்த சப்ளை செயின் எந்த பாதிப்பும் இல்லாம எல்லா ஷிப்புமே ஆஸ் யூசுவல் போக முடியும். பட் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, இது ஃபர்ஸ்ட் திங் அவங்க ஓப்பன் பண்ணணும்னா, இந்த மாரியான இதெல்லாம் கோரிக்கைலாம் வச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, யுஎஸோட பிளாக்கேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாரி ஈரான் குறுக்க ஒரு ஒரு ஷீல்டு மாரி அமைச்சு, அந்த பக்கம் யாருமே போக்கூடாதுன்ற மிகப்பெரிய ஒரு பிரச்சனைய இப்ப பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா, அத அவங்கள காப்பாத்திக்க பண்ணாங்க. பட் ஆனா, இப்ப இங்க அ ஈரான் பிளாக் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதே கொஞ்சம் தூரம் தள்ளி பார்த்தீங்கன்னா, யுஎஸ் உடைய பிளாக்கேடும் இருக்கு. அதையும் நீங்க ரிமூவ் பண்ணி ஆகணும். இந்த ஏரியாலருந்து நீங்க ரிமூவ் பண்ணா தான் இந்த ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ணப்படும். ஓகேங்களா? இந்த ப்ரப்போசல்ல சொல்லப்பட்டது இதுவும் ஒரு முக்கியமான ரீசன். ஓகேங்களா? ஸோ, நாங்க ஓப்பன் பண்ணாலும், நீங்களும் கண்டிப்பா ஓப்பன் பண்ணி ஆகணும். நாங்க ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அங்க யுஎஸோட பிளாக்கேட் ஸ்டார்ட் ஆகி, அது ஆஸ் யூசுவல் வந்தது தான் வந்தோம், போவே கூடாதுன்ற மாரி நீங்க நின்றக்கூடாதுன்ற முக்கியமான பாயிண்ட்ட முன் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இப்போ டெம்பரவரியா போடப்பட்டிருக்க இந்த சீஸ் ஃபயர் ஒரு பெர்மனன்ட்டான சொல்யூஷனா இருக்கணும். பெர்மனன்ட்டா டெம்பரவரியா இல்லாம, இந்த சீஸ் ஃபயர் கண்டிப்பா இனிமேட்டு எந்த இஷ்யூமே வரக்கூடாது. திரும்பி நாங்க போருக்கு வரமாட்டோம். திரும்பி பிரச்சனை பண்ண மாட்டோம். இதையும்ன்றது இந்த வார் எப்போ 28 பிப்ரவரி ஆரம்பிச்சது. ஓகேங்களா? 2026 இந்த வருஷத்துல ஃபெப்ல ஆரம்பிச்ச ஒரு வார் இப்போ வரைக்கும் போய்க்கிட்டு இருக்கு. இது இதுக்கப்புறம் டெம்பரவரியா ஒரு சீஸ்ஃபயர் அனவுன்ஸ் பண்ணிட்டு நின்னுட்டு திரும்பி அடிக்கிறது இந்த மாரி வேலை இருக்கக்கூடாது. கன்டினியூஸா பெர்மனன்ட்டாவே இந்த சீஸ்ஃபயர் அப்ளை ஆகணும். அது மட்டும் இல்லாம அங்க இருக்க ஆர்மி பேஸ் எல்லாத்தையுமே காலி பண்ணணும்னு சொல்லிட்டு ஈரான் சைட்ல இருந்து அந்த ப்ரொபோசல்ல முன்வைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் தாண்டி மிக முக்கியமான பாயிண்ட் இதுதான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆல்ரெடி இந்த போர் நடக்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம், ஈரான் நியூக்ளியர் வெப்பன பயங்கரமா நியூக்ளியர என்ரிச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. யுரேனியத்த என்ரிச் பண்ண நியூக்ளியர் வெப்பன அவங்க கிரியேட் பண்ணிடுவாங்கன்ற ஒரு மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்ட தான் யுஎஸ் முன் வச்சு இந்த போரையே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? அந்த மாரி இருக்கிற இந்த சமயத்துல, இனிமேட்டு இந்த நியூக்ளியர பத்தி பேசக்கூடாது. அப்படியே பேசினாலும் கொஞ்ச நாள் கழிச்சு தான் பேசணும். இப்போதைக்கு இந்த டாக்க விடணும். நியூக்ளியர் டாக்க நீங்க ஸ்டாப் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ஈரான் சைட்ல இருந்து சொல்லப்பட்டிருக்கு அந்த ப்ரப்போசல்ல. இது எந்த அளவுக்கு சாத்தியமாகும்ன்றது கண்டிப்பா தெரியாது. ஏன்னா, இந்த வாரோடைய மிக மூல காரணமே அந்த நியூக்ளியர் வெப்பன்லன்ற அந்த ஒரு மேட்டர ஸ்டார்ட் பண்ணி தான் ஆரம்பிச்சது. இன்கேஸ் அத நீங்க ஸ்டாப் பண்ணியே ஆகணும் அப்டின்னா, எப்படி
அமெரிக்கால இருக்க ஐ மீன் யுஎஸ்ல இருக்க அங்க இருக்க மக்கள் இத எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்றத தாண்டி, பென்டகன்லாம் எப்படி இத அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். அது ட்ரம்புக்கு மிகப்பெரிய பேக் ஃபயர் ஆகும். ஒய்? பிகாஸ் இந்த போர் ஸ்டார்ட் பண்ண மிக முக்கியமா முன் வச்ச ஒரு காரணமே அது. பின்னாடி பல காரணங்கள் இருக்கலாம். முன் வச்ச முக்கியமான காரணம் இந்த யுரேனியத்த வந்து நீங்க என்ரிச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அத ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு தான். பட் இப்போ இந்த ப்ரப்போசல்ல யுரேனியத்த நீங்க என்ரிச் பண்றத நிறுத்தணுன்ற அந்த ஒரு டாக்க நிறுத்தணும். அந்த டாக் அத பத்தி பேசவே கூடாது. கொஞ்ச நாள் கழிச்சு தான் அத பத்தி பேசணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த பக்கம் போய்க்கிட்டு இருக்க இதெல்லாம் இருக்கட்டும்ப்பா. நம்ம அந்த டோல் ஒண்ணு புதுசா ஆரம்பிச்சாங்க இல்லைங்களா? இத்தன வருஷமா இல்லாம, புதுசா ஒரு டோல் வந்து நாங்க வாங்க போறோம். 2,000,000 ஆல்ரெடி வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. நெறைய கப்பல் வந்து அந்த பக்கம் போய்க்கிட்டு இருக்க ஷிப்ஸ் வந்து அத பே பண்ணி தான் இந்த பக்கம் வந்துகிட்டு இருக்காங்க. அதுவும் அவங்க ஈரான் அலோவ் பண்ற அந்த ஷிப் மட்டும் தான். ஓகேங்களா? இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஷிப் அந்த பக்கம் கிராஸ் ஆகி போணும்னா, $2,000,000 வந்து ஈரானுக்கு பே பண்ணா மட்டும் தான் அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனா இப்போ அத டிராப் பண்றோம். நாங்க வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் மாரி ஃப்ரீயா விடுறதுக்கு இவங்க யாரும் கிடையாது. பட் ஆனா அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்காகவும் இத்தன நாளா அடிக்கும்போது அங்க இருக்க டெஸ்ட்ராய்ட் ஆன பெரிய பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அதெல்லாம் ரீபில்ட் பண்றதுக்கு இது மிக முக்கியமான தேவையா இருக்கு. ஏன்னா எந்த நாடுமே வந்து இத அப்போஸ் பண்ணல. இது லிட்டரலா எல்லா நாடுக்குமே தெரியும். ஒரு மொ ஒரு ஒரு பாயிண்ட்லெஸ்ஸான ஒரு வார் நடந்துகிட்டு இருக்கு. எல்லா மக்களும் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. எல்லா நாடும் வந்து வேடிக்கை மட்டும் தான் பார்த்தாங்க. அதனால ஈரான் என்ன சொன்னாங்கன்னா, எந்த ஷிப்பா இருந்தாலும் நீங்க வந்து அந்த $2,000,000 பே பண்ணாம போக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி கலெக்ட் பண்ணவும் ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ இந்த ப்ரப்போசல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நாங்க வந்து கண்டிப்பா இதெல்லாம் வந்து செய்வோம். அதே மாரி இந்த $2,000,000 வாங்குறதையும் நாங்க வந்து இப்போதைக்கு ஸ்டாப் பண்ண முடியும். பட் ஆனா இந்த ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ணப்பட்டா. இதெல்லாம் ஒரு பக்கம் இந்த ப்ரப்போசல்ல சொல்லப்பட்டிருக்கு. பட் யுஎஸ் சைட்ல இருந்து என்ன வந்திருக்கு? ஏன்னா யுஎஸ் சைட்ல இருந்து இனிமேட்டு தான் வந்து இத ரிவ்யூ பண்ணுவாங்க. ரிவ்யூ பண்ணிட்டு அவங்களுடைய டாப் ஹெட் ஒயிட் ஹவுஸ்ல இருந்து எடுக்க போற அந்த முடிவ மண்டே தான் எடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இன்னைக்கு அந்த முடிவு, அந்த டாக்ஸ் எல்லாமே பண்ணதுக்கு அப்புறம் மோஸ்ட் ப்ராபப்ளி நாளைக்கு இது ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அப்படி பண்ண நம்ம நெக்ஸ்ட் வீடியோல என்ன அப்டேட்ஸ்ன்னு நம்ம கண்டிப்பா அப்டேட் பண்ணுவோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த மாரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சீக்கிரமா இந்த போர் முடியும்னு கண்டிப்பா நம்புவோம். தேங்க் யூ. பாய்.